say why ISO 9000 rules are implemented in quality management system. We have the students who are going to tell about the introduction, objectives, implementation, results and all, and what is ISO 9001? It is an international standardization rule which is used for quality management of a system. It is for improving the quality and customer satisfaction by implementing various sources of quality for them to tell about the ISO 9001 rules. We have to know what is ISO 9001. So ISO 9001 அப்படின்றது தெரிஞ்சாதான் we can go forward for what happened in the background. ஸோ பேக்ரவுண்டில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டு தான் நம்மளால வந்து ஐஎஸ்ஓ இப்போ வந்து ISO 9001 வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர் கிவன் அவுட். ஸோ இப்போ ஐஎஸ்ஓ வாட் இஸ் ஐஎஸ்ஓ அப்படின்னா இட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ்? ஸோ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்குறது இதோட ஒர்க் வந்து குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்குறது மட்டும்தான் ISO 9001. ஸோ ஜென்ரலி ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியே இல்லை அப்படின்னா we are not going to buy that one. So if I am giving out 1000 cosmetic product in front of you, you are picking one அப்படின்னா then cosmetic product வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து you are picking one. So it clearly tells that it is ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படிங்கும்போது தான் நீங்கள் வந்து அதை வந்து பிக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்டில் என்ன ஆச்சு? ஸோ இதுதான் ஐஎஸ்ஓ. ஸோ பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா பேக்ரவுண்ட் மீன்ஸ் பிஃபோர் ஐஎஸ்ஓ வாட் ஹேப்பன். ஸோ பிஃபோர் ஐஎஸ்ஓ வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரண்ட்டில் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கல அப்படின்றது தான் இட் இஸ் மீன் டெல்லிங் கிளியர்லி. ஸோ if quality products are not given, what are going to happen? So lack of standardization. So lack of standardization means like ஒரு documentation, proper documentation இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லை, ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜரே இல்லை. ஸோ நோ ப்ராப்பர் ப்ரொசீஜர் அப்படின்னா தென் ஒரு பர்சன் வந்து ப்ரொசீஜர் education and quality management principles, documentation, developing quality manuals, SOP standard operating procedure, work instruction. இந்த அலுமினியம் ப்ராசஸ் பண்ணும்போது ISO ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஆடிட்ஸும் போது ஃபைனல் சர்டிஃபிகேட்க்கு முன்னாடி இந்த இன்டர்னல் ஆடிட்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மெண்ட் ஆஃப் லீடர்ஷிப் மீன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ ஆப்ஜெக்டிவ் இதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா இம்ப்ரூவ் ப்ராடக்ட் குவாலிட்டி அண்டு அதோட கண்ட்ரோல். ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து குவாலிட்டியாக மேனுஃபேக்சர் பண்ணணும், அப்புறம் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு சேம் குவாலிட்டியே வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ். செகண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். கஸ்டமர் வராங்கன்னா அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொண்டு போகணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஏதாச்சும் எரர்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணணும். எந்தெந்த மாதிரி வரும் பார்த்தோம்னா குவாலிட்டியில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை வந்து எரர்ஸ் டிடெக்ட் பண்ணி ரிசால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி எந்தெந்த எரர்ஸ் வருதோ அதை வந்து டிடெக்ட் பண்ணி ரிசால்வ் பண்ணுறது தான் நம்மளோட case study for the result. The result is quality management system QMC will be established and proper documentation will be established and improve the process efficacy. The process will be correct and trained person will be used in their process and enhance the customer satisfaction. Post implementation customer feedback indicate and resolve the problems and internal audits and quality system will be established and employee engagement and training will be provided based on the training. Let's see the challenges encountered in ISO 9001. The first challenge is resistance to changing employees. இப்போ நம்ம எம்ப்ளாயிஸை சேஞ்ச் பண்ணிட்டு போகிறோமா ஒரு சட்டனாக சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மேஜர் ஃபேக்டராக இந்த மேஜர் சேலஞ்சாக என்கவுண்டர் பண்ணப்படுது. அடுத்து பார்த்தோம்னா அது நீங்கள் கட் பண்ணிக்கணும். இது சொல் அடுத்து பார்த்தோம்னா டைம் கன்சூமிங் டாக்குமெண்டேஷன். இப்போ நம்ம சில டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த சர்டன் பீரியடில் தான் நம்ம சப்மிட் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும் இருக்குது. சப்போஸ் அந்த டாக்குமெண்டேஷன் பீரியட் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இது மேஜர் சேலஞ்சாக என்கவுண்டர் பண்ணப்படுது. இது டைம் கன்சூமிங் டாக்குமெண்டேஷன். அடுத்து பார்த்தா இனிஷியல் இம்ப்ளிமெண்ட் காஸ்ட்.
இப்போ ஒரு சர்டிஃபிகேட் நம்ம ஒரு ப்ராடக்ட் அதோட ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்டாண்டர்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா அதுக்கு ஒன்று சொல்லிட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட் போகும். அதுதான் நான் இந்த இனிஷியல் இம்ப்ளிமெண்ட் காஸ்ட்னு சொல்கிறோம். இது ஒரு மேஜர் சேலஞ்சாக இங்கே என்கவுண்டர் பண்ணுறது. அதுக்கு ஃபைனலாக பார்த்தோம்னா அலைனிங் ஐஎஸ்ஓஸ் பிரின்சிபல்ஸ். அந்த இப்போது ஐஎஸ்ஓ 9001 சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுற மூலமாக தான் நம்ம அந்த பிஸ்னஸை ஸ்டாண்டர்டாக கொண்டு போக முடியும். சப்போஸ் இந்த அது மீற பட்சத்தில் அந்த ஸ்டாண்டர்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டாக இருக்காது. இதுதான் அலைனிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஓ 9001. தேங்க்யூ.